உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ற பணியாக இருக்கும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான பதிவில் சந்திக்க போகிறோம். ஆவணி மாத பலன்கள் 12 ராசி என்பவர்களுக்கு எந்தெந்த விஷயத்துல யோகத்தை கொடுக்க போகுது, எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த பலன் பார்த்தீங்கன்னா கோச்சார நிலவரப்படி தான் நடக்க போகுது. இப்போ கோச்சாரத்தில் கிரக அடைவுகள் எந்தெந்த ராசியில் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். மிதுன ராசியில் செவ்வாய் இருக்காரு, கடக ராசியில குரு உச்சம் பெற்று புதனுடன் இணைந்திருக்காரு. அதே போல சூரியன் சிம்ம ராசியில் ஆட்சி பெற்றிருக்காரு, கேது சிம்ம ராசியில இருக்காரு. அது மட்டும் இல்லாம கும்ப ராசியில ராகு பகவானும் மீன ராசியில சனி வக்ரம் அடைந்து இருக்காரு. அப்ப இந்த ஒரு மாத பலன் அப்படின்னும் போது எல்லா கிரகங்களும் சேர்ந்து ஒரு ராசிக்கு என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது. அதுல முக்கியமா இந்த ஆவணி மாதம் எப்பவுமே வருஷத்துல ஒரு சிறப்பான மாதம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆவணி மாதத்தில் சூரிய பகவான் ஆட்சி பெற்ற நிலையில சிம்ம ராசியில இருப்பார். அப்ப என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, வாழ்க்கையில பல்வேறு விதமான மாற்றங்கள் இந்த சூரியனுடைய நகர்வை வைத்து கண்டிப்பா நடக்கும். அது முக்கியமா பொருளாதாரம், சுப நிகழ்ச்சிகள், நீங்க எண்ணக்கூடிய விஷயங்கள் நடக்குமா நடக்காதா, எந்தெந்த செயல்கள் செய்யலாம் செய்யக்கூடாதுன்றத இந்த ஆவணி மாதத்துல சூரியனுடைய பெயர்ச்சியின் மூலமாக மற்ற கிரகங்களின் அடைவுகள் மூலமாக கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். இப்ப 12 ராசி என்பவர்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் யோகத்தை கொடுக்க போகுது, எந்தெந்த விஷயங்கள் செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு டீட்டெயில்டா பார்க்கலாம். கன்னி ராசி அன்பர்களுக்கு ஆவணி மாத பலன்கள். இந்த கன்னி ராசி என்பவர்களுக்கு ராசியாதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல இருக்காரு. அதே போல 10ஆம் இடத்துல திக்பலத்துல செவ்வாய் பகவான் இருக்காரு. இது ரொம்ப ஒரு விசேஷமான மாதம் கன்னிராசி என்பவர்களுக்கு. இந்த கன்னிராசி என்பவர்கள் எதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஃபுல் ஃபிளெஜ்டா செய்யறதுக்கான சூழ்நிலைகள் வரக்கூடிய மாதம். இப்போ உதாரணத்துக்கு நான் சிஏ படிச்சுட்டு இருக்கேன் சார், அந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியலன்னா கண்டிப்பா இந்த மாதம் ட்ரை பண்ணீங்கன்னா கிடைச்சிடும். நான் ஃபாரின்ல போய் படிக்கிறதுக்கு வேலை பார்க்கறதுக்கு ஜிஆர்இ டோஃபலுக்கு எழுதுறதுக்கு ட்ரை பண்ணேன், மார்க் வரலன்னு சொன்னீங்கன்னா இந்த மாதம் அதற்கான எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுனீங்கன்னா கண்டிப்பா அதுல சக்சஸ் கொடுத்து வெளிநாடு போய் படிக்கலாம், வெளிநாடு போய் வேலை பார்க்கறதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதே போல தொழில்ல லாபமே இல்லை சார், எனக்கு பயங்கர நஷ்டத்துல இருக்கேன், எனக்கு பார்த்தீங்கன்னா வாய்ப்புகளே வரல, இல்லை எனக்கு பண வசதிகள் இல்லை, எனக்கு பிஸ்னஸ்ல பெரிய லெவலில் ஆர்டர்ஸ்லாம் கிடைக்கலன்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மாதம் அதை அதிக லெவலில் முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக பிஸ்னஸில் நிறைய லாபங்கள் வரும். லாபமே இல்லைன்னு நினைக்கிறவங்க கூட என்ன பண்ணுங்கன்னா, இந்த மாதம் நீங்கள் ஒரு பொருளை ஒரு 100 ரூபாய்க்கு விற்கிறீங்க, ரெகுலராக இப்போ ஒன்று பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு 100 ரூபாய்க்கு விற்கிறீங்கன்னா இந்த மாதம் ரேட்லாம் ஏறிடுச்சுங்க, 120 ரூபாங்க அந்த பொருள் அப்படின்னு 20 to 30% ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்க. அந்த ரேட்டில் உங்களுடைய பொருள் விற்கும், லாபங்கள் அதிகரிக்கும். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, ஏடா இத்தனை நாள் நம்ம வித்துட்டு இருந்தோம், தெரியாமல் வித்துட்டோம் போல இருக்கு, இப்போ இந்த மாதம் நம்மளுக்கு லாபம் கிடைச்சிருக்கு. அது மார்க்கெட்டில் டிமாண்ட் இருக்கலாம், ஏதோ ஒரு காரணத்தினால உங்கள் லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான வாய்ப்பு. கன்னி ராசி என்பது புதுசாக ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு நேரம், அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதே மாதிரி கன்னி ராசி என்பது புதுசாக ஒரு வேலை தேடுவதற்கான ஒரு நேரம். ஏற்கனவே ஒரு வேலை செஞ்சா கூட நம்ம ஏன் அடிஷ்னலாக ஒரு வேலை செய்யக்கூடாது, அடிஷ்னலாக வேலை பார்த்துக்கிட்டே ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, ஏதாவது ஒரு கமிஷன் பிஸ்னஸ் பண்ணலாமே, யார் கூட பார்ட்னர்ஷிப் சேர்ந்து பண்ணலாமேன்னு யோசிக்கக்கூடிய நேரம். அதில் மிகப்பெரிய லாபத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. அது மட்டும் இல்லாமல் கன்னி ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் ஒரு இடம் வாங்குறீங்க, வீடு வாங்குறீங்கன்னா இந்த வாங்கக்கூடிய இடம் நிலம் அடுத்த ஃபியூச்சரில் கரெக்டாக ஒரு 7 to 10 இயர்ஸில் 3 மடங்காகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதற்கான முயற்சிகளை இந்த கன்னிராசி என்பது செய்வது நல்லது, பெரிய லெவலில் லாபத்தை கொடுக்கும். அதே மாதிரி இடம் வீடு விற்கிறீங்க அப்படின்னா அதுலேயும் மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா அமைய போகிறது.